வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் சரியான தகவலை ஒரே மெசேஜில் கிளியராக எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆடியோ போயிட்டு அப்படியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிவிட்டு பாதியோட விட்டுருவாங்க. அது கரெக்டான மெசேஜு தப்பாக கூட இருக்கலாம். அது அப்படியே சென்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் போய் டிலீட் ஏவர் கொடுப்பாங்க. இதை சரியாக அனுப்புறது எப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சில டைமில் என்ன அப்படியே அதை லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தள்ளி விட்டுருவாங்க. மெசேஜும் போயிடும். அது திருப்பியாக டிலீட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை சரியாக எப்படி பண்ணுறதுக்காக தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கீழே கார்னரில் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கலர் ஆடியோ இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே தள்ளி விட்டுற வேண்டியதான். முளை போயிடுச்சா? அதுக்கப்புறம் நம்ம என்ன வாய்ஸ் பேசுகிறோமோ அதை தெளிவாக பேசிட வேண்டியதான். பேசிவிட்டு நம்ம பேசுகிறது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு நடுவில் வந்து சிவப்பு கலரில் 2 கோடு இருக்குது பார்த்திங்களா, அதை ஸ்டாப் பண்ணால் அதை கிளிக் பண்ணால் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிடுச்சா? இப்போ ஆடியோவும் நின்றோம். நம்ம அதே மாதிரியே மேலே அந்த பச்சை கலர் டிலீட்டு, அதுக்கு மேலே பச்சை கலர் பக்கத்தில் ஒரு 2 கோடு இருக்குது பார்த்திங்களா, அதை ஓகே கொடுத்தோன்னா ப்ளே ஆகும். நம்ம பேசுகிற வாய்ஸை கேட்டுடலாம். சப்போஸ் இது தப்பு அப்படின்னா அதுக்கு கீழேயே ஒரு டிலீட் பட்டன் இருக்குது பார்த்திங்கன்னா, டிலீட் ஆனால் வாய்ஸ் டிலீட் ஆயிரும். அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பச்சை கலர் ஆடியோ இருக்குல்ல மேலே தள்ளி விட்டு என்ன பேச வேணுமோ பேசிவிட்டு நடுவு இருக்குல்லையே அந்த சிவப்பு, அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பேசிகிட்டே இருக்கும். நடுவில் உள்ள அந்த ஸ்டாப் பட்டன், அதை வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, நடுவில் உள்ள ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். அப்படியே நடுவில் உள்ளதை கிளிக் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கரெக்டான ஆடியோவை திருப்பி ஒரு டைம் அதே கார்னரில் உள்ளதை செக் பண்ணி ப்ளே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கீழே எண்ட் ஆப்ஸ் அந்த பச்சை கலர் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சென்ட் கொடுத்தா சென்ட் ஆயிரும். இப்போ சென்ட் ஆயிடுச்சா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணால் ஒரே தகவலை ஒரே மெசேஜில் கிளியராக நம்மளும் செக் பண்ணி அனுப்புறது இதான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுபோன்று அடுத்தடுத்த வீடியோவில் இது போன்ற மொபைல் சார்ந்த விஷயங்கள்லாம் பதிவிடப்படும். அந்த போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு அயன்சாய் கம்யூனிகேஷன் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.